விண்டர் சீசன் வந்துட்டா தலையில டாண்ட்ரஃப் இருக்கிறது பிரச்சனைனா அதை விட பியர்ட் வளர்க்குறவங்களுக்கு அதை விட பெரிய பிரச்சனை. நம்ம பியர்ட் க்ரோத் ஆயில டெய்லியுமே நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நீங்க குளிச்சுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டாண்ட்ரஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையறத பார்க்கலாம். இது ரிசல்ட்ஸ் ஃபைனலா இருக்க வரைக்கும் நீங்க பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. இது வந்து டே 1 அப்ளை பண்ணிட்டு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் குளிச்சுட்டு வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சோ இல்ல ஒரு கிளாத் வச்சு நீங்க இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த டாண்ட்ரஃப் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆகும். டே 1, டே 2, டே 6 வரைக்கும் நாங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். இந்த டாண்ட்ரஃப் எல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆனாலும் இந்த வின்டர் போற வரைக்குமே இந்த பியர்ட் க்ரோத் சீரம் நீங்க அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனஸ் ஆகாம டாண்ட்ரஃப்ல இருந்தும் பிரிவென்ட் பண்ணலாம். கண்டிப்பா ஜென்ஸ் எல்லாருமே இந்த டைம்ல நீங்க அப்ளை பண்ணுங்க. ஹேருக்காவது நம்ம வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுவோம் டாண்ட்ரஃப்ல இருந்து. பட் பியர்ட் இருக்கவங்க மோஸ்ட்லி இதை வந்து யாருமே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. சோ அவங்களுக்கான வீடியோ தான். கண்டிப்பா இந்த ஆயில வின்டர் முடிகிற வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா பியர்ட் க்ரோத்க்கும் சப்போர்ட் ஆகும் அண்ட் வேற எதுவும் இச்சி இல்லாம இருக்கும். இது வேணும்னா இன்ஸ்டா அண்ட் வாட்ஸ்அப்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்.